10ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதாவது வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பண்டிகை நாட்கள் நெருங்கி வருவதால் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை நிறுத்தி வைத்து தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளிடையேயான பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி அவர்களின் வருகையால் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் இடமானது அம்பத்தூரில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் அமைந்துள்ள கல்வி நிலைய கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. சுமார் 12 மணி அளவில் துவங்கி நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது 2:30 மணி, அதாவது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தை நடுவே அவ்வப்போது தொழிற்சங்கங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகள் முன்வைத்த குறிப்புகளை போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏற்க மறுத்தனர். அதே போல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி விடுமுறை என்ற அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து 2.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தற்போது சுமூக முடிவு எட்டப்படாத காரணத்தினால் வருகின்ற பிப்ரவரி மாதம், அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என்று இந்த பேச்சுவார்த்தை தலைமை ஏற்று நடத்திய தொழிலாளர் தனி இணை ஆணையர் ரமேஷ் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையானது சென்னையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க வருகிற 6ஆம் தேதி இதுக்கு இந்த சம்பந்தமான பேச்சுவார்த்தை சம்பந்தமான வழக்கு ஒன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வர உள்ளது குறிப்பிடத்தக்கது.